நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது ஆங்காங்கே பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நம்மால் மழை அளவுகள் பட்டியலில் தெளிவாக காண முடிகிறது. ஸோ இவ்வாறாக பார்த்தீங்கன்னாக்கா அங்குமிங்குமாக மழையானது லாஸ்ட் 24 ஹவர்ஸிலும் ரெக்கார்டாகி இருக்கிறது. அதாவது 1/5/2026 ஆகிய இன்றும் பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாக இருக்கிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:50 மணி ஆகிறது. அடுத்த ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு நம்ம 2/5/2026 தான் இருப்போம். 2/5/2026 அந்த தேதிக்கான மழை வாய்ப்புகளை இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நான் பதிவு செய்திருந்த அந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் நம்ம வேலூர் மாவட்டத்தை எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் வேலூர் மாவட்டம் வரையில் வரலை. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ இதை பார்த்தாக்கா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்களில் வேலூர் மாவட்டத்தில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். அது கண்டிப்பாக 3 அல்லது 4ஆம் தேதிகளுக்குள்ளாக நிச்சயமாக பதிவாகிவிடும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அதற்காக நீங்கள் காத்திருங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில், அதாவது 2ஆம் தேதி அன்று எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முதலாவதாக பார்த்து விடலாம். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. சேலம் மாவட்ட பகுதிகள், நாமக்கல் மாவட்ட பகுதிகள், சேலம், திருச்சிராப்பள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், கரூர் மாவட்ட பகுதிகள், கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருந்ததுனால லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ன்னு நான் சொன்னது 30ஆம் தேதி எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நிறைய பகுதிகளில் அந்த மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை பதிவாக இருந்தது. அதனால் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதி அன்று சில இடங்களில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் இன்னும் பெட்டரான ரெயின்ஃபால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன். ஸோ ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. பவானி, ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், அந்தியூர், பவானி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், கோலப்பலூர், கள்ளிப்பட்டி, விஜயமங்கலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், இப்படியே நான் சின்ன சின்ன பகுதிகள்லாம் சொல்லிட்டு இருந்தேனாக்கா காணொலியின் நேரம் தான் அதிகரித்து செல்லும். ஸோ ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஈரோடு மாநகரில் இதுவரையில் மழை பதிவாகவில்லை என்றால் நீங்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்க காத்திருங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. மழை பதிவானால் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. தாளவாடி, ஹாசனூர் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாக கூடும். திருப்பூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நம்ம கடந்த 24 மணி நேரத்திலும் பாலக்காடு கணவாய் பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே போல் அரவக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளை வைத்தவர்த்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல மழை சில இடங்களில் பதிவாக இருந்தது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாநகர் மற்றும் திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான துவரங்குறிச்சி, இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல் உசிலம்பட்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் இன்றுமே மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மற்றும் வடமேற்கு பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கோவில்பட்டியை நான் அதை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வருவேன். அதே போல் நெல்லை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில், நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையெல்லாம் பதிவாகலாம். ஸோ உட்பகுதிகளில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மழை பதிவாக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். தருமபுரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். தருமபுரி, சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கல்ராயன் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் பாருங்கள், நீங்கள் வேணால் நான் சொல்கிறேன், அடுத்த 2 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக சில நாட்கள் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இடியுடன் கூடிய மழையாக கூட அது இருக்கும். இடியுடன் கூடிய மழையாக கூட என்ன, இடியுடன் கூடிய மழையாக இருக்கும். சில இடங்களில் வலுவான மழையும் வேலூர் மாவட்டத்தில் பதிவாகலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷன்ஸ். அங்கே நல்லாவே ஹீட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதற்கான அந்த பிரதிபலன் ஒன்று இருக்குது அந்த பகுதிக்கு, அது நிச்சயமாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் நல்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இருக்குது இல்லையா. நேற்று காலை நேரத்தில், நேற்றுன்னு சொன்னாக்க எப்படி
ஸோ 1ஆம் தேதினே வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி அன்று அதிகாலை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன். ஒரு மராத்தான் ஓட்டத்திற்காக போயிருந்தேன். கிரசன்ட் காலேஜ்னு இருக்குது இந்த வண்டலூர் பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா தூறலே போட்டுச்சு. ஒரு 7:30 மணி இருக்கும், 7:45 மணி இருக்கும். சும்மா லைட்டான தூறல் தான். வானம் கொஞ்சம் நேரம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த தூறல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத தொடர்பாக கூட நம்ம கடந்த காணொலியில் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 1ஆம் தேதி அன்று அதிகாலை நேரத்தில் கடலோர பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் சாரல் தூறல்லாம் போட்டுச்சுனாக்கா அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகரிக்கிறதுங்கிறத விட இப்போ எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இதற்கு முன்பாக அதை சொல்லியிருந்தோம். ரொம்ப வீக்காக இருக்கும் போது, அதாவது வெப்பச்சலன மழை மிக குறைந்து வறட்சியான நிலை இருக்கும்பொழுது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ தான் பெய்து கொண்டு இருக்கிறதே, இதே மாதிரியான நிலை தொடரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் இன்டீரியர் பார்ட்ஸில் இது பெட்டர் ஆகுமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இன்னும் தள்ளி வருமா அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்தை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் இல்லையா? அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரையில். இப்போ கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்து பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றுனாக்கா நமக்கு 2ஆம் தேதி பட்டியலில் தான் இது வந்து கணக்கில் வந்து வரும். ஸோ இதுவரையில் நம்ம பார்த்தோம்னாக்கா, அதாவது இரவு 11:50 மணி வரையில் நம்ம பார்த்தோம்னாக்கா 1ஆம் தேதி அன்று தேவாரம் தேனி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், அமதூர் விருதுநகர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பிக்லி தருமபுரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், கங்கை கொண்டான் திருநெல்வேலி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், அதே போல் தேனி மாவட்டத்தில் கடமலை குண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அங்கே வந்து 26 மில்லிமீட்டர், அதே போல் மார்கையன் கோட்டை தேனி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், கூடக்கோவில் மதுரை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், இவை தவிர்த்து முடுகன் குளம் விருதுநகர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 22 மில்லிமீட்டர். சிவகங்கை மாவட்டத்திலே நம்ம மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம். அந்த மாதிரி பதிவாக இருக்கிறது. உத்தமபாளையம் தேனி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மட்டப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், கோக்கிரகுளம் திருநெல்வேலி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 19 மில்லிமீட்டர், எருமைப்பட்டி சிவகங்கை மாவட்டம் 19 மில்லிமீட்டர். இந்த எருமைப்பட்டி நாமக்கல் மாவட்டம், எருமைப்பட்டி இல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் எருமைப்பட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது போல். பண்ணைபுரம் தேனி மாவட்டம் 17 மில்லிமீட்டர். நிறைய இடங்கள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடு மண்டலம் மாதிரியான இடங்களில் கூட 15 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்குகிறேன். அதாவது கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அதனை ஒவ்வொன்றாக படித்து அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். இப்போ மணியன் பிகே அப்படிங்கிற நண்பர் வந்து மொடக்குறிச்சி காற்று அதிகமாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வெப்பச்சலன மழை மேகங்கள் வருகிற பட்சத்தில் அந்த ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கும் போது காற்றின் வேகமும் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்திலும் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நான் வந்து இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் திடீரென காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். விஜயகுமார், இனிய காலை வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் நேற்று மாலை மற்றும் இரவு நனைக்கும் மழை, இன்று நல்ல மழை கிடைக்குமா? நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸில் மழை வந்து பதிவாகணும். பட் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் எப்படி இருக்குங்கிறது அந்த நேரத்தை பொறுத்தது தான். நிகழ்நேரத்தில் என்ன நடக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து மழை மேகங்கள் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகி இருக்குது, அது இன்டென்ஸாக இருக்கா, அது வந்து மேலும் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குதா, ஸோ அதை பொறுத்தது தான். பட் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் அருண்குமார் நடராஜன் அப்படிங்கிறவர் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வடக்கு பகுதிக்கு ரயின் இருக்கா சார்? இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் பரமம் முனியாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்று வட்டார பகுதிக்கு மழை வருமா ஐயா? ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் பரமக்குடி வரையில் அது வந்து பலன் கொடுக்குமா? ரொம்ப தொலைவு கிடையாது தான். பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது அது எவ்வளோ தூரம் அந்த கடலோரத்தை நோக்கி வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயமா இருக்குது. கடலோர பகுதிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெப்பநிலை அதிகரிப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. பட் பரமக்குடி கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில்.
ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உட்பகுதி மேற்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நான் பகிர்றேன். சண்முகமணி அப்படிங்கிற நம்பர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரிமங்கலம் தாலுக் ரெயின் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது, அதற்காக நீங்கள் காத்திருங்க. பிரவீனாப் அப்படிங்கிறவங்க வந்து நோ ரெயின் இன் ஈரோடு சிட்டி அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை பகிர்ந்துருக்கிறாரு. இது இப்போ சொல்லியிருக்கிறேன், இதுவரையில் ஈரோடு மாநகரில் மழை பதிவாகலைனாக்கா நம்பிக்கையோட காத்திருங்க. மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. சிவா பரமசிவம் முசிறி வட்டம் எப்போ சார் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது திருச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட. முருகன் எஸ் வணக்கம் ஐயா, ராமநாதபுரம் மாவட்டம் வாலி நோக்கம் பகுதி இனி வரும் காலங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான பிளேஸ். இப்போ இந்த மே மந்தில் மழை பதிவானதான் உண்டு அந்த பகுதிகளில். அதன் பிறகு தென்மேற்கு பருவமழையில் பெரிய அளவில் அந்த பகுதிகளில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதன் பிறகு நம்ம வடகிழக்கு பருவமழையை தான் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஸோ பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான அமைப்பு உருவாகும் பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான், இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க, அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன். அப்புறம் நிறைய நண்பர்கள், உதாரணத்திற்கு இப்போ சாயந்தரம் கூட 1ஆம் தேதி என்று தான் சொல்கிறேன், சாயந்தரத்தில் நம்ம அந்தியூர்லேருந்து மணிகண்டன் அவர்கள் வந்து ரொம்ப நேரம் அலைபேசியில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது, குறிப்பாக இந்த சூப்பர் எல்னினோ தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக பேச வேண்டியது இருக்குது, இருந்தாலும் மேம்போக்காக நான் ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த சூப்பர் எல்னினோ இந்த மாதிரியானது விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, முதல்ல எல்னினோங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது தொடர்பான விளக்கங்கள் இந்நேரம் கிடைக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லைனாக்கா அறிவு பசின்னு ஒரு சேனல் இருக்குது, அது நான் தான் வந்து தொடங்கினேன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதில் வந்து எல்னினோ சதன் ஆசிலேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப்பாக போய் கூட அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, வருங்காலங்களில் இன்னும் டீப்பராகவும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய நேரடியான தாக்கம் என்பது இங்கே வந்து இருக்காது. உலகளாவிய மாற்றத்தில் அதனுடைய பங்கு என்பது வந்து இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தினால ஏற்படக்கூடிய மாறுதல்களின் காரணமாக சில பல கிளைமட்டாலஜி டிஃப்ரென்சஸ் என்பது இருக்க தான் செய்யும். ஆனால் அது எல்லா காலங்களிலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி வந்து கிடையாது. எல்னினோ காலத்தில் எல்லா காலத்துலேயும் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போய் விட்டதான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. சில ஆண்டுகள் வந்து எல்னினோ இருந்தப்போ கூட தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மழையானது கணிசமான அளவு பதிவாகி இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த மிக்ஜாம் புயல் வந்தது இல்லையா, அப்போது வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் வந்து ஒரு டெபேட் ஷோன்னு கூட சொல்ல முடியாது, ஆமாம் டெபேட் ஷோ மாதிரி தான், டிபேட் மாதிரி சும்மா அந்த பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போய் நான் உக்காந்தேன். அப்போ இந்த மிக்ஜாம் புயலுக்கா சம்மந்தமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் அந்த சூப்பர் எல்னினோ சம்மந்தமான விஷயங்களும் முன்வைக்கப்பட்டது. அப்போயே நான் வந்து சில விளக்கங்களை வழங்கியிருந்தேன். இப்போ இந்த புயல் வந்து சென்னைக்கு பக்கத்தில் வந்ததுனால நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, நிறைய புயல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வராமல் நகர்ந்து போயிடும், வேற ஒரு இடத்துல போய் இம்பேக்டை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு காரணம், இது காரணமாக இருக்குமா அது காரணமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறோம். இப்போ மிஸ் ஆகிட்டுனாக்கா மிஸ் ஆனது தான், அது வந்து சுழற்சி தானே. சுழற்சி வந்து கரையை கடந்ததுனாக்கா கனமழை இருக்க போகுது. இப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் நம்ம தித்வா என்னென்ன மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணிச்சுங்கிறத கண்கூட பார்த்தோம். இலங்கைக்குள்ளாக செங்குத்தாக நகர்ந்து இலங்கை முழுமைக்குமே அது வந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு அது மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் வந்தது. ஆனால் அதன் பிறகு அது தமிழகத்திற்கு லேண்ட்ஃபால் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சான்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது அது நெருங்கும்போது கூட அப்படி கடலோரத்தை அப்படி நெருங்கி இப்படி வந்துச்சான்னு கேட்டிங்கனாக்கா வரல. அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது வீரியமாக வந்துச்சான்னு கேட்டிங்கனாக்கா வரல. ஆனால் மழை கொடுத்துச்சு, ஓரளவுக்கு மழை கொடுத்துச்சு. அது கொடுத்தது தான் மழை, அது கொடுக்கலனாக்கா லாஸ்ட் இயர் மான்சூனுங்கிறது வந்து இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் மான்சூன். அதே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஐ மீன் நார்த் ஈஸ்ட் மான்சூனை நான் வந்து சொல்கிறேன். ஸோ தித்வா ஒருவேளை இங்கே வந்து கனமழையை கொடுத்துருந்ததுனாக்கா அப்பயும் ஏதாவது ஒரு ஃபேக்டர் எடுத்து முன் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் நம்ம இந்த சூப்பர் எல்னினோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறோம். பட் இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து இந்த கனமழை தொடர்பாக விஷயங்கள் கிடையாது. இப்போ உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் எல்னினோவுக்கான சூழல்கள் இருக்கும்போது ஏதாவது கனமழை ஈவெண்ட் கண்டிப்பாக சில இடங்களில் வந்து இருக்கும். அது நம்ம ஒரு பகுதியில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ வந்து அது மாதிரி ரெக்கார்ட் ஆனிச்சுனாக்கா அதன் பிறகு சூப்பர் எல்னினோ
ஆமாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. இப்போ கூட சூப்பர் எல்னினோ இல்லை எல்னினோ வந்து ரொம்ப தீவிரமாக வரப்போகுது. ஏன்னா இப்போ உலகம் முழுமையிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா குளோபலாகவே உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிருக்குது ஆவரேஜாக இருக்கிறத விட. அப்போ உங்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த நேரத்தில் 6 மாதம் கழித்து கனமழை கொட்ட போகுதுன்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா சொல்ல முடியாது. அது அந்த இப்போ நம்ம நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே அவரும் வந்து சொல்லியிருக்கிறார். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னார், உலகம் முழுக்க இவ்வளோ சேட்டலைட் வச்சுருக்கான், இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறான், அமெரிக்காக்காரன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாங்க, அவ்வளோ இப்போ ஜப்பான்காரன் என்னென்னமோ பண்ணுறான், எவ்வளவோ முதலீடுகள் பண்ணி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கணிப்புகளை வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ பேர் செத்தாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான ஒரு சூழல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குன்னு சில பேர் வந்து சொல்லியிருக்கிறதா அவங்க தான் சொன்னாங்க. நான் வந்து பார்க்கல, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு நபர் சொல்லிட்டு இருக்கிறதாகவும் அதை வந்து ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவும் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்படி கிடையாது. நம்ம சில விஷயங்களில் நிறைய மாறுதல்கள் பெற்றிருக்கிறோம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நிறையவே வந்து வந்திருக்கும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுட் சேஃப்டியை உறுதிப்படுத்துகிற வகையில் அரசாங்கம் முன்னெடுப்புலாம் பண்ணி அரிசியை வந்து நம்ம ஒரு ஆபத்து காலகட்டத்தில் போர் சூழல்கள்லாம் திடீர்னு வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பஞ்சம் மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளும் வகையில் அதற்காக சில திட்டமிடல்களை திட்டமிட்டு அரிசியை கொள்முதல் பண்ணி நம்ம வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதன் மூலயமா நம்ம தனியாக அதை வந்து சேமித்து வைக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி பஞ்சகாலங்களில் உதவுறதுக்காக நம்ம சில விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ பஞ்சகாலம்னா பஞ்சகாலம் வரும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அந்த மாதிரியான இடர்பாடுகள், அதாவது 180 வருஷத்துக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான நிலை வந்து இப்போ வந்து வராது. அதை எதிர்கொள்கிறதுல நம்ம இப்போ நிறையவே வந்து வச்சுருக்கோம். இப்பயே நம்ம வந்து அட்வான்ஸ்டாக பிரச்சனைகள் வரும்பொழுது என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடல்கள்லாம் வச்சுருக்கோம். பட் அதையும் மீறி மனிதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகம். இப்போ இந்த ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படாமல் இருப்பதனால இப்போ உரம் வந்து வர்றதில் பிரச்சனைகள் இருக்குது, இடுபொருட்கள் வர்றதில் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வர்த்தக பொருட்கள் வர்றதில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். கேஸஸ் வர்றதில் பிரச்சனைகள் இருக்குது. கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ அதனால் பொருட்களினுடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், சாப்பாடோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே இயற்கை உருவாக்குனது இல்லை, மனுஷன் உருவாக்குனது. அதுவும் யாரோ 2 பேரோட ஈகோனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு புரியும். அப்போ இயற்கை வந்து இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இல்லை எல்னினோ சதன் ஆசிலேஷன் இதெல்லாம் வந்து வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து இப்போ கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு டிமாண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சில பொருட்களுக்கு. ஸோ அதனால் விலைவாசி உயர்வு இருக்குது. இப்போ உரம் வந்து விலை உயர்ந்திருக்கிறது. அதையும் பற்றியே நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் நண்பர் கூட. ஸோ உரம் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணுறது, அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை தான் நம்ம வந்து அதிகமாக யோசிக்கணும். அதை விட்டுட்டு மற்றபடி பேரழிவெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. பேரழிவுன்னு ஒன்று நடந்ததுனாக்கா அழிவோட அழிவாக எல்லாம் அழிஞ்சிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்துக்க வேண்டியதுதான். நான் நெகட்டிவாக பேசலை, சொல்கிறேன். சில விஷயங்களை உங்களால் தடுக்க முடியாது. நம்மளால் தடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது, நம்மளால் மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கிறதே நம்மளால் மாற்றி அமைக்க முடியல. மனுஷனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களே மாற்றி அமைக்க முடியல. இல்லை இயற்கையால் நமக்கு அப்பாற்பட்ட சக்தியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க. எதுவும் நடந்தாலும் சரி, நம்ம வந்து அப்படியே காலத்தோடு சேர்ந்து அடுத்த ஒரு வாரம் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம நகர்ந்து போயிட்டு இருந்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு 6 மாதத்துக்கு பிறகு அப்படி இருக்க போகுது, 3 மாதத்துக்கு பிறகு இப்படி, 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருக்க போகுதுனாக்கா அதற்கான மெஷர்ஸை நீங்கள் எப்படி எடுக்க முடியும், அதற்கான திட்டமிடல்களை எப்படி திட்டமிட்டு வச்சுக்க உங்களை காப்பாற்றிக்க முடியும், அது முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டியை வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நமக்கு வந்து இப்போ காற்றாலை மின்சாரம் இருக்குது. காற்றாலை மூலியமாக நம்மளால் வந்து மின்சாரத்தை தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அடைஞ்சிட முடியும். இப்போ தாராபுரம் மாதிரியான கணவாய் பகுதிகள்லாம் இருக்குதுனாக்கா நம்மளால் பெற்றிட முடியும். ஆனால் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த மின்சக்தியை எப்படி நீங்கள் சேமித்து வைப்பீங்க, எத்தனை காலம் அதை சேமித்து வைக்க முடியும், அதை சொல்லுங்கள். அதற்கான ஒரு மாற்றம் இருக்குதா? இவ்வளோ நாள் என்னால் சேமித்து வைக்க முடியும். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு காய்கறியை வைக்கிறீங்க, அதை நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரிட்ஜில் காய்கறியை வச்சு ஏதோ ஒரு நாள் 2 நாள்
இப்போ ஒரே நாளில் வீணாக போக வேண்டிய ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் காப்பாற்றி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. அது மாதிரி உங்களால் வந்து எலக்ட்ரிசிட்டியை எத்தனை நாள் சேவ் பண்ணி வைக்க முடியும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அந்த சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த நாட்களை உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சதுனாக்கா அதன் மூலியமாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்க முடியும். அப்போ எதில் வளரணுமோ அதில் வளரணும். அதே மாதிரியே புதிய கண்டுபிடிப்புகள், ஸோ இதற்கெல்லாம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள், இந்த பழைய பஞ்சாங்கத்தையே அரைச்சிக்கிட்டு இந்த எல்னினோ அப்புறம் இதெல்லாம் உண்டு தான், இல்லைன்னு கிடையாது. இது எல்லாமே முக்கியம்தான். உலகளாவிய வானிலையில் இதன் தாக்கத்தினால கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது மாதிரி அட்லாண்டிக் நீரோ இண்டெக்ஸ்ன்னு இருக்குது, ஏஎன்ஏ இண்டெக்ஸ். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து பார்ப்போம். ஸோ எல்னினோ, சதர்ன் ஆசிலேஷன், இந்தியன் ஓஷன் டைபோல், எம்ஜேஓ, இதுதான் கான்செப்ட். இப்போ எம்ஜிஓ முன்னாடிலாம் ரொம்ப பேர் அதிகமாக எடுத்து பேசலை. ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் அதை வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு வானிலை எப்படி இருக்குது, இப்போ மழை பெய்யுது, இப்போ வெயில் அடிக்கக்கூடிய இப்போ நல்ல வெயில் வந்து அடிச்சிட்டு இருந்தது 20 நாள், நமக்கு வந்து ஒரு 15 நாள் வந்து வெயில் விட்டு போலன்னு பொழந்துச்சு. இப்போ வந்து நல்ல மழை பெய்யுது. இப்போ மே 1ஆம் தேதியிலேருந்து வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டது. நம்மளும் வந்து பகிர்ந்திருந்தோம். அதற்கான கண்டிஷன்ஸ் தான் இருந்தது. பட் இயற்கை என்னென்னா காலையில் தூறல் மழையை வந்து வண்டலூர் கிட்ட போடுது, வானத்தை கொஞ்சம் நேரம் மேகமூட்டத்துடன் இருக்க வைக்குது. ஆனால் அதன் பிறகு வெப்பநிலை அதிகரித்தது. பட் காரைக்காலில் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வெப்பநிலை கம்மியாக தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதானே நிதர்சனம். நம்ம நினைக்கிறதா வந்து நம்ம வந்து ஒரு கணிப்பு தான் வந்து முன்வைக்கிறோம். அப்போ ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் இதுக்குள்ளேயே இவ்வளோ மாறுதல்கள் இருக்குனாக்கா நீங்கள் எதுக்கா 3 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துலாம் தாண்டி போகிறீங்க. அதில் எல்னினோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் கடந்து போயிட்டு நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது வந்து பயமுறுத்துகிற வகையில் இருந்துடக்கூடாது. எதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாக்கிற வகையில் இருக்கணும். அது வந்து பயமுறுத்துகிற வகையில் இருந்ததுனாக்கா அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதை உன்னால் தடுக்க முடியுமா, இல்லை அதை வச்சு நீ ஏதாவது சொல்யூஷன் சொல்ல விரும்புகிறியா, இப்போ எல்னினோ இம்பேக்ட் அதிகமாக இருக்க போகுது, அதனால் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, அதை சொல்லலாம். இதெல்லாம் பண்ணுனாக்கா அதை தவிர்க்க முடியுமா, நம்மளை தவிர்க்கிறது கஷ்டம், நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா, அதற்கு ஏதாவது மெஷர்ஸ் இப்போ எடுக்க முடியுமா அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது எதுவுமே பண்ணாமல் அதை பற்றி சும்மா கதையாக பேசிக்கிட்டு அதை வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்கேஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது அனாவசியம்னு நான் வந்து நினைக்கிறேன். என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்னாக்கா அதன் மூலியமாக வியூஸையோ லைக்ஸையோ பெறுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் இதன் மூலியமாக ஒரு கூட்டத்தை வந்து உங்களை வந்து பார்க்க வைக்கிறது, உங்களை பற்றி பேச வைக்கிறது. இது ஒரு வகையான ஒரு விஷயம் அது. ஸோ இதுதான் இப்போ வந்து நடைமுறையில் போயிட்டுருக்குது. இதை மாதிரிலாம் போட்டால் தான் மக்களுடைய அந்த பார்வையும் அதிகமாக இருக்குது. எதாவது அழியும், ஏதாவது உடையும்னு சொன்னால் தான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. இல்லைப்பா இதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து பாருங்கப்பான்னு நம்ம சொன்னோம்னாக்கா அதை கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் அந்த ஒரு என்னமே தோணுதான்னு எனக்கு வந்து தெரியல. ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கணுமா, பரபரப்பாகவே இருக்கணும்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. சரி, எனிவே இதுக்கெலாம் வந்து நம்ம எந்த சொல்யூஷனும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தானாக தான் மாறணும். இதுக்கெலாம் வந்து மாற்றம் வரும் வருங்காலத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு நான் வந்து காத்திருக்கிறேன். அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.